மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏத்தப்பழ பஜ்ஜி பத்தி பார்க்க போறோம். இது சாப்பிட நல்லா ருசியா இருக்கும். இது கேரளாவுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம். இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். இப்போ பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையுமே நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும்னா ஒரு பாத்திரத்துல 3 கப்பு மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவையும் அந்த மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சீனியும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சிருக்கிறத அந்த மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளையும் சேர்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கலருக்காக வேண்டி நம்ம என்ன சேர்க்க போறோம்னா கொஞ்சம் கேசரி பொடி சேர்த்துக்கிறோம். மஞ்சள் கலர் கேசரி பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து ரொம்ப தண்ணியா கரைச்சிடக்கூடாது. நல்ல கட்டியான பதமா நம்ம வீடியோல காட்டிருக்கிறக்குள்ள கட்டியான பதத்துல மாவை கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பழத்தை ரெடி பண்ணிக்கிறோம். பழத்தோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோலை உரிச்சுக்கோங்க. தோலை உரிச்சிட்டு பழத்தை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. எல்லா பழத்தையுமே 2ஆ கட் பண்ணி வச்சுட்டு எனக்கு அது ரொம்ப நீல சைஸா தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன் திருப்பி அதை 2ஆ கட் பண்ணிட்டேன். ஒரு பழத்துல 4 பீஸுங்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சட்டி அடுப்புல வச்சு சமையல் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகின உடனே பழத்தை ஒரு பீஸா எடுத்து மாவுல 2 பக்கமும் நல்லா முக்கி எண்ணெயில போடுங்க. நல்லா பொன்னிறமா செவந்து வந்த உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. அவ்வளவுதான் மக்களை, ஏத்தக்கா பழ பஜ்ஜி ரெடி. இந்த மாதிரி சமையல் முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.